ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி வந்து தீபா அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. சொல்ல போனாக்கி இவங்க வந்து ஆசிரமத்தில் வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, இவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்து தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்போ தான் இவங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் இவங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, அதனால தான் இவங்களை வந்து நான் ஆசிரமத்தில் வச்சு நான் வந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். சொல்ல போனாக்கி இவங்க கணவர்கிட்ட இவங்களை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கெட்டதுமே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், ஆனாலும் வந்து பார்த்துக்கோங்க, இவங்க வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா மெடிசனையும் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்ருக்குறாங்க. அடுத்து சக்தி பார்த்தோம்னா அவங்க தீபாவை அழைச்சிட்டு அவங்க ஆட்டோக்குள்ளே வராங்க. அப்போ டிரைவர் கேட்குறாங்க, நேராக நம்ம ஆசிரமத்துக்கு தரமாக போகணும் அப்படிங்கும்போது, இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே ஒருத்தருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஆட்டோக்காரன் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அபிராமி தான் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் கோயிலுக்கு எல்லாரும் வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து அவங்க மீனாட்சி வந்து மைதிலிட்டு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைதிலி குழப்பத்தோட கேட்கும்போது, இல்லை கல்யாணம் இல்லை, இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா விட்டு வந்து கார்த்திக்கும் தீபாவுக்கு எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அத்தை கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை மாற்றிருந்தாங்க. மைதிலியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையை நம்ம மைதிலிட்டு சொல்லாமல் போகணும் அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தி வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, நான் கார்த்தி சாரை பார்க்கணும் அப்படிங்கும்போது, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக கார்த்தி சாரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை நான் அப்படி எதுவுமே வாங்கலை, ஆனால் முக்கியமான ஒரு பர்சனல் விஷயம் அப்படிங்கவோ அவங்க அண்ணன் தான் இருக்கிறாங்க, கார்த்தி சார் இல்லை அப்படிங்கும்போது, அவங்க அண்ணனை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை பரவாயில்ல நான் அவங்க அண்ணனை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அருணுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சக்தின்னு ஒரு லேடி வந்து உங்களை பார்க்கணுமா அப்படிங்கும்போது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு அருண் சொல்லியிருந்தாங்க. அதனால சக்தியும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து ஆஃபீஸுக்கு வராங்க. ஐஸ்வர்யாவை வந்து சக்தி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்களாம் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ஒவ்வொருத்தட்டையாட்டு பேசிட்டு அவங்க வந்து அவங்க அருண் இருக்கிற அந்த கேபின்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ சக்தி வந்து அவசரமாக அங்கேருந்து நம்ம போயிடணும், அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ ரிசப்ஷனில் இருக்கிற அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் அருண் சாரை பார்க்கலையே அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அவசரமாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போய் சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க அருணுக்கு சொல்கிறாங்க, அத்தை வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, கொஞ்சம் இரு, ஒரு லேடி வந்து என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்களா, அவங்க பேர் சக்தி, கொஞ்சம் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரி அப்படிங்கும்போது, என்னங்க பேர் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரிங்க நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. சக்தியை காணலை. அப்போ ரிசப்ஷனில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஒரு சக்தின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம் இப்போ தான் அவங்க கிளம்பி போனாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அவங்க ஃபோட்டோவை காட்டு அப்படிங்கும்போது காட்டுறாங்க. பார்த்தோம்னா வந்து அந்த நர்ஸு சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வருது. இவ தான் வந்திருக்கிறா, இவ வந்து கார்த்தியை பார்த்து விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா, ஆனால் வந்து கார்த்தி இல்லாதனால அருணுக்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி பார்த்துருக்குறா. நல்ல வேலையா நம்ம வந்தனால இதெல்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி போனான்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டோவில் ஏறி போகிற மாதிரி அந்த வீடியோ ஃபுட்டேஜில் தெரியுது. அதுவும் தீபாவை ஆட்டோவில் இருக்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க துங்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, கார்த்தியை பார்க்குறதுக்காக அவள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறா, என்னை பார்த்ததுமே அவள் தப்பிச்சு போயிட்டா, இந்த இடத்துல தான் அவள் ஆட்டோவில் ஏறி போயிருக்கிறா, அதுவும் அந்த ஆட்டோக்குள்ளே வந்து தீபா வேற இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே துங்கா சொல்கிறாங்க, நானும் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன், நான் இப்போ கோழி சீக்கிரத்தில் நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு துங்கா வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ ஆட்டோவில் சக்தியும் அவங்க தீபாவும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சக்தி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா துங்காவோட கார் வரதை பார்த்துருந்தாங்க. அப்போ துங்காவும் சக்தியை பார்த்துருந்தாங்க. அந்த ஆட்டோவில் போகிறா பெரு சக்தி, அவளை மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்னைக்கு எப்படியாவது பிடிச்சாகணும், துரத்துங்கடா அப்படின்னு சொல்லவோ கார் வந்து ஃபாஸ்ட்டாக ஆட்டோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து சக்தி நினைக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ அங்கே வந்து கோயில் இருக்குது. அண்ணா கோயிலில் வந்து தீபாவை கொஞ்சம் தூக்கிட்டு வர முடியுமா அப்படிங்கும்போது, அப்போ ஆட்டோக்காரரும் தீபாவை தூக்கிட்டு அவங்க கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தோம்னா கார்த்தி அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. துங்காட்ட இருந்து தீபாவை காப்பாற்றுறதுக்காக கோயிலில் வந்து சக்தி வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. கார்த்தி அங்கே தான் இருக்கிறாங்க. கார்த்தி வந்து அவங்க தீபாவை பார்ப்பாங்களா, அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.